இல்லை, ஏற்கனவே வந்து கடந்த திமுக அரசு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பல நல்ல திட்டங்கள் கொண்டு, மகளிர் உரிமை திட்டம், நீங்கள் வந்து நான் முதல்வன், தமிழ் புதல்வன், நீங்கள் இப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது. இந்த 1000 ரூபா நிதி போடுவது அப்படிங்கிற மகளிர் உரிமை திட்டம் ரொம்ப முக்கியமானது. இப்போ அப்படிப்பட்ட திட்டங்கள் தொடரணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அது தொடரணும். அதே போல் ஏற்கனவே வந்து மரியாதைக்குரிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சொன்ன செய்திகள் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறது வந்து இந்த மதுக்கடைகள் 717 மதுக்கடைகள் மூடுவது, அது பள்ளி வளாகங்கள், கோவில்கள் இதை பற்றி சுற்றி இருக்கிறத வந்து எடுக்கிறோம் சொல்லி சொன்னாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த சிங்கப்பெண் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வந்து கூடுதலாக வந்து அவர்கள் வந்து இந்த 100 யூனிட்டுங்கிறத 200 யூனிட்டுங்கிறது 5 ஆண்டுகள் தொடரணும்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். இப்படி திட்டங்களை வந்து தொடரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக்கணும். கடந்த கால அரசினுடைய திட்டங்களும் தொடரணும், இவர் சொன்ன வாக்குறுதியும் தொடரணும். அவகாசங்கிறது 5 ஆண்டுகளாக போயிடக்கூடாது. குறுகிய காலத்துக்குள் அதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது, இன்னும் நாள் இருக்குன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் இந்த அரசில் இந்த அரசை, இந்த ஆட்சியை நாங்கள் ஆதரிப்பது என்பது எங்களுக்காக அல்ல, மக்களுக்காக. அரசு குதிரை வேகத்தில் ஈடுபடாது, குதிரை வேகத்தில் செயல்படும். அது வேகம் எப்படி இருக்குன்னு போக போக தானே தெரியும். இன்றைக்கி தானே வந்து பதவி ஏற்றிருக்கிறாரு. அது வேகம் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நேற்றைய தினம் திருமாவளவன் பேசும்போது நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்க நான் விரும்பலை, ஆனால் வந்து உயர்நிலை தலைவர்கள் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க மாதிரி வச்சுருக்காரு. உண்மையிலே அந்த டிஸ்கஷன் நான் போயிட்டு அது தலைவர் வந்து அந்த நிலைப்பட்ட வந்து தலைவர் சொல்லுவாங்க. அவரை அறிவித்த பிறகு அதனுடைய இது உங்களுக்கு தெரியும். திட்டம் வந்து உயர்நிலை இல்லை, அது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. அது எந்த சூழலில் நாங்கள் வந்து அதில் பங்கெடுப்பது என்பது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அதுவரை உங்களை போன்று நாங்கள் காத்திருக்கிறோம்.